இந்த வீடியோல நம்ம இந்த மேனுவல் எம்ப்ராய்டிங் மிஷினை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நான் இந்த மேனுவல் எம்ப்ராய்டிங் மிஷினை பத்தி பல ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ்ல இந்த மிஷின்ல நார்மல் தையல் தச்சுக்கலாம், ஜிக்ஜாக் தையல் தச்சுக்கலாம், சைடு ஹெம்மிங் ஜிக்ஜாக் தையல் தச்சுக்கலாம். மிஷின்ல சில செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் கமாண்ட்ல இந்த மேனுவல் எம்ப்ராய்டிங் மிஷினை பத்தி ஒரு முழு வீடியோவா போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்ப இந்த மேனுவல் எம்ப்ராய்டிங் மிஷின்ல எப்படி நூல் கோர்க்கலாம், நீடில் எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த மிஷின்ல என்னென்ன தையல்லாம் தச்சு கொடுக்கும்னு நான் தெளிவா சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மிஷினோட தோற்றத்தை பார்க்கறதுக்கு அப்படியே லிங்க் மாடல் மிஷின் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த மிஷினோட உண்மையான பேர் மேனுவல் எம்ப்ராய்டிங் மிஷின் ஆர் ஜிக்ஜாக் மிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினோட செட்டில் அமைப்பு பார்த்தீங்கன்னா சின்ன மிஷினுக்கு வர மாதிரி ஹாஃப் ரவுண்டு செட்டில் மாதிரி இல்லாமல் பெரிய மிஷினுக்கு வர்ற ஃபுல் ரவுண்டு செட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய மிஷினோட செட்டில் நம்ம உட்கார பொசிஷனில் இருந்து சைடாக வரும். இந்த ஜிக்ஜாக் மிஷினோட செட்டில் நம்ம உட்கார பொசிஷனில் இருந்து நேராக இருக்கும். அடுத்தபடியாக பாபின் கேஸ். இந்த பாபின் கேஸ் பார்க்குறதுக்கு அப்படியே பெரிய மிஷின் பாபின் கேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய மிஷின் பாபின் கேஸ் இல்லை. பெரிய மிஷின் பாபின் கேஸில் பாபினை உள்ளக்க போட்டுட்டு நூலை பாபின் டென்ஷனில் இழுத்து விட்டுட்டு பிறகு செட்டிலில் மாட்டிடலாம். இந்த ஜிக்ஜாக் பாபின் கேஸில் பாபினை உள்ளே போட்டுட்டு நூலை பாபின் டென்ஷனில் இழுத்து விட்டுட்டு பிறகு அந்த பாபின் கேஸில் ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவர் வழியாக கொண்டு வந்து அப்புறம்தான் பாபின் கேஸை செட்டிலில் மாட்டணும். இந்த ஜிக்ஜாக் மிஷின் நீடிலும் பெரிய மிஷினுக்கு உள்ள நீடிலும் சேம் தான், உருண்டை ஊசி. ஆனால் பெரிய மிஷினுக்கு நம்ம உட்கார பொசிஷனில் இருந்து நீடிலோட ஹை ஹோல் சைடில் வரும். இந்த ஜிக்ஜாக் மிஷினில் நம்ம உட்கார பொசிஷனில் இருந்து நீடிலோட ஹை ஹோல் நமக்கு நேராக வரும். அடுத்தபடியாக நூல் எப்படி கோர்த்து தைக்கிறதுன்னு பார்ப்போம். எடுத்துக்கிட்ட நூலோட ஒரு பகுதியை மிஷினில் இங்கே ஒரு லிவர் வரும். அந்த லிவரில் 2 ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஹோலில் லெஃப்ட் சைடு விட்டு கீழே இருக்கிற ஹோலில் ரைட் சைடு கொண்டு வந்துடணும். அடுத்தபடியாக இந்த டென்ஷன் செட். டென்ஷனில் கோர்க்கும்போது இந்த 2 தட்டுக்கு இடையில கொண்டு வந்து டென்ஷன் செட்டில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங் பேர் த்ரெட் டேக் ஆஃப் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கில் உள்ளே கோர்த்துடணும். பிறகு நூலை இந்த கொண்டிக்கு வெளியில் கொண்டுட்டு வந்துடுவோம். இப்போ நான் நூலை இழுத்தா இந்த டேக் ஆஃப் ஸ்ப்ரிங் சேக் ஆகணும். ஒருவேளை சேக் ஆகலைன்னா தைக்கும்போது கீ தையல் சரியாக வராது. அடுத்தபடியாக நூலோட ஒரு முனையை டேக் ஆஃப் லிவரில் இருக்கிற ஹோலில் லெஃப்ட் சைடு உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துக்கிடுவோம். பிறகு மிஷினோட பேஸ் பிளேட்டில் ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்குக்கு உள்ள நூலை விட்டு எடுத்துட்டு கடைசியாக நீடில் தான். இந்த மிஷினில் இருக்கிற நீடிலோட ஹை ஹோல் நம்மளை பார்த்து இருக்கிறதால நூலை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இழுத்துருவோம். மிஷினில் மேலே நூலை கோர்த்ததும் பாபின் கேஸில் இருக்கிற நூலை மேலே எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் துணியில் தச்சு காமிக்கிறேன். துணியில் விழுந்த தையல் லாக் ஸ்டிச் நார்மல் சைஸ் தையல் விழுந்திருக்கு. இந்த ரெகுலேட்டரில் இருக்கிற லிவரை 0க்கு கொண்டு வந்து மிஷினை ரன் பண்ணோம்னா தைக்க வேண்டிய துணி முன்னையும் போகாமல் பின்னையும் வராமல் ஒரே இடத்துல தையல் விழுகும். அதே லிவரை 0க்கு மேலே தூக்க நார்மல் தையல் சின்ன தையல்லிருந்து பெரிய தையலுக்கு மாறும். அதே லிவரை 0க்கு கீழே இறக்க சின்ன தையல்லிருந்து பெரிய தையலுக்கு ரிவர்ஸில் வரும். அடுத்தபடியாக ஜிக்ஜாக் தையல். இந்த மிஷினில் இங்கே இருக்கிற டயல் அளவு அதிகபட்சம் இந்த 3 தான். இந்த 3ஆம் நம்பருக்கு மேலே போச்சுன்னா நீடில் பிளேட்டு மேலே பட்டு உடையும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டயலை ஒரு 2.5க்கு வச்சு செட் பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி தச்சு காமிக்கிறேன். இப்போ துணியில் விழுந்த ஜிக்ஜாக் தையலை பார்க்குறீங்க. அடுத்தபடியாக சைடு ஹெம்மிங் ஜிக்ஜாக். இந்த சைடு ஹெம்மிங் ஜிக்ஜாக் பண்ணுறதுக்கு டயலை 3ஆம் நம்பருக்கு கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற லாக் ஸ்க்ரூவை டைட் வச்சுருவோம். பிறகு மிஷினில் இருக்கிற நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்து ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். அடுத்தபடியாக துணியோட ஓரத்தை ப்ரெஷர் ஃபுட்டில் சுருள் வடிவமாக இருக்கிற மவுத் வழியாக ஃபீட் பண்ணோம்னா நமக்கு துணியோட ஓரத்தில் ஓவர்லாக் மாதிரி ஜிக்ஜாக் தையல் விழுகும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது துணியோட ஓரம் ஓவர்லாக் மாதிரி தையல் விழுந்திருக்குன்னு. கடைசியாக நம்ம இந்த மிஷினில் எம்ப்ராய்டிங் போட போகிறோம்.
இந்த மிஷினில் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷினில் ஆல்ரெடி இருக்கிற ப்ரெஷர் ஃபுட்டையும் அந்த ஸ்க்ரூவையும் முழுவதுமாக கழட்டிக்கிடுவோம். அடுத்தபடியாக நார்மல் நீடில் பிளேட்டை கழட்டிடுவோம். நீடில் பிளேட்டை கழட்டி உள்ளே பார்த்தோம்னா ஃபீட்பேக் இருக்கும். அந்த ஃபீட்பேக்கை மிஷினில் இறுக்கி பிடிச்சிருக்கிற இந்த 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி ஃபீட்பேக்கை வெளியில் எடுத்துக்கிடுவோம். இப்போ எம்ப்ராய்டரி நீடில் பிளேட்டை மிஷினில் அட்டாச் பண்ணிடுவோம். பிறகு ஃபேஸ் பிளேட்டில் இருக்கிற இந்த 2 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பிளேட்டை வெளியில் எடுத்துக்கிடுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார் ப்ராக்கெட் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி ப்ரெஷர் பாரை மேலே கொஞ்சம் தூக்கி அதே ஸ்க்ரூவை டைட் வச்சுக்கிடுவோம். பிறகு பழையபடி ஃபேஸ் பிளேட்டை மிஷினில் வச்சு அந்த 2 ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கிடுவோம். மிஷினில் இந்த டயல் லிவர் லாக் ஸ்க்ரூ டைட் பண்ணியிருந்தா லூஸ் பண்ணிடுவோம். கடைசியாக நம்ம எம்ப்ராய்டிங் போட ஆரம்பிச்சிடலாம். எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு ஃப்ரேமில் துணியை செட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் கேட்கலாம், ஏன்ப்பா ப்ரெஷர் பாரை மேலே தூக்கி விட்டேன்னு. ப்ரெஷர் பாரை மேலே தூக்குனா தான் இந்த ஃப்ரேம் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துக்கு உள்ளே நல்லா போகும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இந்த ஜிக்ஜாக் மிஷின் யூஸ் பண்ணி துணியில் எனக்கு தெரிஞ்ச அளவு எப்படி எம்ப்ராய்டிங் போடுறேன்னு பார்க்குறீங்க. பலகைக்கு கீழே ஃபிட் பண்ணியிருக்கிற இந்த லிவரை நம்ம தொடைய வச்சு மூவ் பண்ணோம்னா அந்த லிவர் மிஷினில் இருக்கிற டயலை அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி துணியில் நமக்கு ஏற்றது மாதிரி ஜிக்ஜாக் தையல் விழுகுது. இந்த ஜிக்ஜாக் மிஷினுக்கு நான் கிளச் மோட்டார் பயன்படுத்தல. பவர் மிஷினுக்கு வர்ற மாதிரி சர்வோ மோட்டார் தான் பயன்படுத்திருக்கேன். கிளச் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் 3 மைனஸ் இருக்கு. கிளச் மோட்டாரை நம்ம மெதுவாக வச்சாலும் சரி, வேகமாக வச்சாலும் சரி, ஒரே ஸ்பீடாக தான் ஓடும். ஆனால் சர்வோ மோட்டாரில் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு. கிளச் மோட்டாரில் சவுண்டு வரும், சர்வோ மோட்டாரில் 0% நாய்ஸ், அதாவது சவுண்டே இருக்காது. கிளச் மோட்டார் எலக்ட்ரிக்கல்னால அது அதிகமாக கரண்ட் செலவு இழுக்கும். ஆனால் சர்வோ மோட்டார் எலக்ட்ரானிக்னால அது கரண்ட் கம்மியாக இழுக்கும். அதனால தான் இந்த மிஷினுக்கு, பவர் மிஷினுக்கு பயன்படுத்துகிற சர்வோ மோட்டார் பயன்படுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மிஷின் ரன்னிங்கில் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்க ஜாக்கி, அதாவது 0% வைப்ரேஷன், அதாவது எந்த ஒரு வைப்ரேஷன் இருக்காரு ஜாக்கி நான் பொருத்தி கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன எம்ப்ராய்டிங் மிஷின் டெமோ வீடியோ பார்த்துட்டு இந்த எம்ப்ராய்டிங் மிஷின் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் செய்கிற முட்டாள்தனம். மற்ற மிஷின்கள் மாதிரி கிடையாம இந்த எம்ப்ராய்டிங் மிஷின்ல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மாசமாவது உங்க ஊர்ல இருக்கிற எம்ப்ராய்டிங் கிளாஸுக்கு போய் நீங்க பழகிட்டு பிறகு மிஷின் வாங்குங்க. இந்த மாதிரி தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.